வேதாரண்யம் கோடியக்கரை கதை ஒழுங்கிய போதைப் பொருள் மெத்தப்பட்ட மீன் என்று சென்னையில உறுதி செஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் போதைப் பொருள் நாகப்பட்டினம் கடல் வழியாக வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டு வருவதாகவும், இதனை தடுப்பதற்கு நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு வந்தாலும் கடத்தல் சம்பவம் என்பது தற்போது அரங்கேறி கொண்டுதான் உள்ளது. அண்மையில் கஞ்சா போன்ற உயர்ந்த போதைப் பொருட்கள் கடல் வழியாக கடத்த முற்பட்ட நபர்கள் பலத்த சோதனைக்கு பின்னர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை பகுதியில் கடந்த 1ஆம் தேதி 2 பிளாஸ்டிக் டப்பா கடை ஒதுங்கியுள்ளது. சந்தேகத்துக்கு இடமாக பிளாஸ்டிக் டப்பாவில் வெள்ளை நிற உள்ள ஒரு மாவு என்ற ஒரு பொருள் இருந்துள்ளது. இந்த போதைப் பொருள் சந்தேகமடைந்த பகுதி மீனவ மக்கள் கடலோர காவல் குழும போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அங்கு வந்த போலீசார் 2 பிளாஸ்டிக் டப்பா கைப்பற்றி அதில் இருந்த போதைப் பொருளை சோதனை செய்தனர். அந்த பொருள் மெத்தப்பட்டமைன் என்ற போதைப் பொருள் வஸ்து என தெரிய வந்துள்ளது. உடனடியாக அந்த பொருளை மீட்ட வேதாரண்ய கடலோர காவல் குழும போலீசார் சென்னையில் உள்ள தடை அறிவி ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். ஆய்வகத்தில் சோதனை செய்ததில் அந்த போதைப் பொருள் மெத்தப்பட்டமை போதைப் பொருள் என உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. கைப்பற்றப்பட்ட 2 கிலோ மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் இந்திய மதிப்பிலிருந்து ஒரு 3 கோடி ரூபாய் எனவும், சர்வதேச மதிப்பிலிருந்து ஒரு 10 கோடி ரூபாய் எனவும் தெரிய வந்துள்ளது. இதுவரை இந்த மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் நாகப்பட்டினம் வேதாரண்ய பகுதியில் புழக்கத்தில் இல்லை எனவும், இதுவரை போதைப் பொருள் கைப்பற்றியது இல்லை எனவும் போலீசார் வட்டாரத்தில் தெரிவிச்சிருக்காங்க. கடல் வழியா வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் கடத்தி செல்லப்பட்ட போது கடல் இருந்திருக்கலாம் எனவும், இல்லை போலீசார் கண்டு பதட்டத்தில் செஞ்சிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இது குறித்து போதைப் பொருள் மற்றும் மனநோய் சட்டம் 1985 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது நாகை கோடியக்கரையில் கலை ஒதுங்கிய 2 டப்பால 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போர்பொருள் மீனவ கிராம மக்களிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.